ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतरसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம்ங்கிறது பீஷ்மாச்சாரியால் சோதிவாய் திறந்து சாஸ்திரார்த்தத்தை பாமரர்கள் சொல்லும் விதத்தில் சொன்ன திருநாமங்கள். எப்பவுமே சொல்றாப்புல சஹஸ்ரநாமம்னா 1000 நாமம் மட்டும்னு நினைக்க வேண்டாம், 1000ங்கிறது ஒரு தொடக்கம். படத்துக்கு போடுறா பாருங்க, திஸ் இஸ் ஜஸ்ட் த எண்ட் ஆஃப் த பிகினிங், நாட் த பிகினிங் ஆஃப் த எண்டுங்கிறா. அந்த மாதிரி இப்போதான் ஹிந்தியில் சொல்வாள் பிக்சர் பாக்கி ஹே மேரே தோஸ்த் மாதிரி இந்த 1000 நாமங்கள் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. எத்தனையோ நாமங்கள் பகவானுக்கு இருக்கு. ரிஷிகள் தேர்ந்தெடுத்து இந்த 1000 நாமங்கள் வசத்தின்னு சொல்லியிருக்கா. அந்த 1000 நாமங்கள் ஒவ்வொன்றும் பகவானின் குணத்தை காட்ட வல்லது. எவ்ரி நேம் ஆஃப் திஸ் கம்பைலேஷன் ஆஃப் விஷ்ணு சஹஸ்ரநாமா இஸ் டெபிக்டிவ் ஆஃப் அன் ஆஸ்பீஷியஸ் அட்ரிபியூட் ஆஃப் த லார்ட். அதனால இந்த வியாக்கியானத்துக்கே பகவத்குண தர்ப்பணம்னு பேர். தர்ப்பணம்னா கண்ணாடி, பகவானின் குணங்களை காட்டவல்ல கண்ணாடி. அதை இயற்றியவர் ஸ்ரீ பராசர பட்டர். ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீபாஷ்யக்காரரான ராமானுஜரின் சிஷ்யர் கூரத்தாழ்வானுக்கு பிள்ளையாக பிறந்தவர் பராசர பட்டர். பெரிய மகனீயர், பெரிய ஞானி. அப்பேற்பட்ட ஞானி இந்த வியாக்கியானம் அமைச்சிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம், பகவத்குண தர்ப்பணம்னு பேர். அதில் ஒவ்வொரு நாமாவுக்கும் அர்த்தம் சொல்லியிருக்கார். இதில் அப்படி அடியேன்னு சொல்லிகிட்டே வரேன். ஊருவாக சொல்கிறேன், வீடு வீடாக போய் சொல்கிறேன், நாடு நாடாக சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் 450க்கு மேலே நாமாக்கள் ஆயிடுத்து. இப்போ அது ஒரு ஆர்டராக அடியேன் போல, கிரமமாக போல, அக்கிரமமாக தான் போயிருக்கேன். அக்கிரமமாக என்ன பண்ணியிருக்கேன்னா, எந்தெந்த நாமாக்களுக்கு பட்டர் சொல்லியிருக்காரோ அந்த நாமாக்களுக்கு சொல்லின்னு வரேன். புத்தருக்கு என்ன நாமங்கள், கல்கிக்கு என்ன நாமங்கள், வியாசருக்கு என்ன நாமங்கள், அனந்த பத்மநாபனுக்கு என்ன நாமங்கள், பத்மநாபனுக்கு என்ன நாமங்கள், வாமனுக்கு என்ன நாமங்கள், நிருசிம்மனுக்கு என்ன நாமங்கள், கூர்மத்துக்கு என்ன நாமங்கள், மத்ஸ்யத்துக்கு என்ன நாமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இப்போ நேற்று அகமதாபாத்தில் 110வது நாமா வரைக்கும் முடிச்சிருக்கோம். 101வது நாமாலேருந்து 110வது நாமா. இன்றைய நாள்லேருந்து 111, 111, 12, 13, 14, 15 இப்போ 5 நாமாக்களுக்கு இப்போ அர்த்தம் சொல்லிட்டு போகணும். சுவாமி 5 நாமாக்களுக்கு தோராயிரமா எவ்வளோ நாழி ஆகும்? ஏன்னா எல்லாரும் தட்டு வேற எடுத்துன்னு வந்துட்டோம். எங்கள் ஊர்லன்னா தட்டுங்கள் திறக்கப்படும்பா, தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிம்பா. இங்கே தட்டுங்கள் கொடுக்கப்படும் சாப்பாடு. அதனால கொஞ்சம் செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கிடலாம். இப்போதான் செவிக்கு இருக்கே, அப்புறம் வயிறுக்கு அப்புறம் எதுக்கு கவலைப்படுவானே. அதனால தன் ஒப்பார் இல்லப்பன்னு பெருமாளுக்கு பேர். ஆனால் இன்னைக்கு காத்தால ஊத்தப்பமாக வந்திருக்கார் பகவான். அதனால அது கொஞ்சம் தங்கட்டும். அப்புறம் இன்னைக்கு என்ன மோகன் சுவாமி என்ன அனுகிரகம் பண்ணியிருக்காரோ அதை போய் சாப்பிடலாம். இப்போ 111வது திருநாமம் அமோகஹா. பாருங்க, சாப்பாடுன்னு சொன்னாலே அமோகமாக இருக்கு இல்லையா? அமோகஹா அப்படின்னு இருக்கு. அதுக்கு அர்த்தம் சொல்றார் பட்டர். தேஷாம் அவிதத ஸ்பர்ஷா, தமது சம்பந்தம் வீண் போகாதவர். தமது சம்பந்தம் வீண் போகாதவர். சம்பந்தம்னா என்ன அப்படின்னா 2 விதமாக சொல்லலாம். சம்பந்தம்ங்கிறது சாதாரண வாழ்க்கையில் இந்த normal terms when we speak of
ரிலேஷன்ஷிப். சம்பந்தம்னா ரிலேஷன்ஷிப். அர்த்தம் என்ன? ஒருத்தருக்கு பிளட் ரிலேஷன். ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே நம்ம ரொம்ப கிளியராக இருப்போம், சார் இவர் என்னோட ரிலேட்டிவ், அது ரொம்ப தெரிஞ்சவர், ஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன? ரத்த சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ சம்பந்தம்னு எடுத்துட்டா பகவானுடைய சம்பந்தங்கள் யார்? ஏன்னா ராமாவதாரத்தில் பகவான் சம்பந்தமா வச்சுண்டது பிராத்தாக்களை மட்டும் இல்லை. எங்கேருந்தோ ஒரு குரங்கை கூட்டுன்னு வந்தார், எங்கேருந்தோ ஒரு வேடுவனை கூட்டுன்னு வந்தார், எங்கேருந்தோ ஒரு ராட்சசனை கூட்டுன்னு வந்தார். ஏழை ஏதலன் கிழ்மகன் என்னாதிரங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழமான் மடநோக்கி உம்பி எம்பி என்று ஒழிந்திலைன்னு ஆழ்வார். ஏதோ ஆளை கூட்டுட்டு சீதைக்கு பாருங்க, அவ எங்கேயோ ஜனகபுரியில ரொம்ப ராயலா வளர்ந்துருக்கா, கம்ஃபர்ட்ஸோட வளர்ந்துருக்கா. அவளுக்கு இந்த காட்டுல படுத்துட்டு கல்லு மண்ணுல எல்லாம் படுத்துட்டு இப்படிலாம் தரையிலேயே உட்காந்துனது கிடையாது. சீதை ரொம்ப செல்லமான பெண், ரொம்ப கம்ஃபர்டபுளா வளர்ந்துருக்கா. டைனிங் டேபிள்ல தான் சாப்பிடுவோம், கையில தான் ரிமோட் இருக்கும், வேற யாரும் வாங்கிக்க முடியாது, அந்த அளவுக்கு செல்லம். திடீர்னு ராமர் இவளை ஒரு நாள் காட்டுக்கு கூட்டுன்னு போய் திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் குஹாங்கிறார். குஹன் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் குளிப்பார். அப்படின்னா அவர் சரீரத்தில் எவ்வளோ அழுக்கு இருந்திருக்கும். பார்த்துட்டு சீதை நினைக்கிறா, நம்ம தள்ளெழுத்து எப்படிலாம் இருக்கு பாருங்கோ, என்னென்னவோ இவர் யார் யாரையோ கூட்டுண்டு தோழன்னு சொல்றார். திடீர்னு காட்டுக்கு போனா சுக்ரீவனை தோழன்கிறார். அது ஒரு குரங்கு. முதலையாவது மனுஷன் வேடுவன், அடுத்த லெவலே இறங்கிவிடுத்து, அடுத்தது குரங்கு ஜாதி இல்லையா. அடுத்தது மூணாவது போயிட்டேன்னா விபீஷணன் ஒரு ராட்சசனை காமிச்சு சொல்றா. ஆனா தேசிகன் எடுக்கிறார், நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபிஷபரி குச்சேல குப்ஜாசா பிரஜயுவதயோஹோ மால்ய கிருததி அமீஷாம் நிம்னத்வம் ரிஷகிரிபதே ருன்னதிமபின்னு எடுக்கிறார். பெருமாளுக்கு இவாள்லாம் தோழர்களாம். அந்த தோழர்களை கூட்டு சொன்னாப்புல பாசனம் இருக்கு. ஆனா இதெல்லாம் எங்கெங்கேந்தோ தேர்ந்தெடுத்து ராமர் பண்ணணும். ஆனா கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி இல்லை. சம்பந்தத்தோடு உறவாடினார். அவருக்கு யாரு? சொந்த அத்தை பிள்ளை அர்ஜுனன். அந்த அர்ஜுனனுக்காக பகவான் என்னெல்லாம் பண்ணார். அதாவது அந்த சம்பந்தத்தோடு உறவு கொள்பவர். அதாவது ரிலேஷன்ஷிப் கேன் எக்ஸிஸ்ட் இன் இட்ஸ் ட்ரூவெஸ்ட் ஃபார்ம் when one is true from the bottomest of his or her heart. இல்லையா? அதாவது ஒரு உறவுங்கிறது எப்படி ஜெயிக்கும்னா, நம்ம அந்த உறவுக்கு சத்தியத்துவம் கொடுத்தால்தான் ஜெயிக்கும். பெருமாள் அந்த உறவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். தேசிகன் எடுக்கிறார், பஞ்சவரை பல வகையில் காத்தார் வந்தார். 5 பேரை எப்படியெல்லாம் பகவான் காப்பாத்தினார். Is there any person who can give a full-fledged discourse to describe the ways in which the Lord protected the 5? சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் காப்பாத்தினார். அந்த பஞ்ச பாண்டவாளை யக்ஷபிருஷ்ண சம்பவத்தில் எப்படி காப்பாத்தினார், அந்த தேர்தட்டுல எப்படி காப்பாத்தினார். மாட்டேன்னு சொன்ன அர்ஜுனனை பிடிச்சு வச்சு பகவத்கீதையை சொன்னாரே பகவான், அதை விட காப்பாத்தினதுக்கு ஒரு அர்த்தம் உண்டா? அதனால சம்பந்தம்னு எடுத்துட்டா பகவான் காப்பாத்துவர். இது ஒரு சம்பந்தம். திஸ் இஸ் பிளட் ரிலேஷன். இப்போ அர்ஜுனனுக்கு பாகியம், பெருமாளோட கூட பிறக்கக்கூடிய பாகியம் கிடைச்சது, சம்பந்தம்னு சொல்லலாம். நமக்கு அப்படிலாம் இல்லையே. பார்த்தா இதுதான் சுவாமி துவாரகால இருக்கார் பாருங்க, இங்க சித்தி பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அதனால நமக்கு எப்படின்னா ஆனுகூல்யத்துவமே சம்பந்தம். Doing what he says is enough to prove that we are his relative. இல்லையா? இவங்க வாப்பா வா வா, இவன் நம்மாத்து குழந்தை மாதிரி, நான் என்ன சொன்னாலும் பண்ணுவான்னு சொல்றா பாருங்க. நம்மாத்து குழந்தை மாதிரின்னு சொல்லச்ச ரத்த சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது. நான் சொல்றதெல்லாம் பண்ணுவான்னு சொல்லச்ச ரத்த சம்பந்தம் இல்லைனாலும் நான் சொல்றத பண்றதுனால என்னுடைய உறவுன்னு தெரியுது. அதனால ஆனுகூல்யத்துவமே பகவானுக்கு சம்பந்தம். டூயிங் வாட் ஹி சேஸ். அவர் சொல்றார், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே. எப்பேற்பட்டவனும் என்னிடத்தில் சரணாகதி செய்தால் நான் அவனை ஏற்றுக்கொள்வேன். அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்? சரணாகதி பண்ணணுங்கிறது தெரியணும் அதுல. அதனால இந்த சரணாகதித்வம், அதாவது பிரபன்னத்துவம்ங்கிறது ரொம்ப முக்கியம். பெருமாள் கிட்ட கைமுதல் ஒன்றும் இல்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங் டு ஆஃபர் யூ பட் மை செல்ஃப். அந்த பட் மை செல்ஃபை தவிர நம்ம என்ன பகவானுக்கு கொடுத்தாலும் அது உகக்காது. எலுமிச்சம்பழத்தை கொடுத்து ராஜ்யத்தை பெறுமா போலே, இந்த ஆத்மாவை கொடுக்கறது கூட எலுமிச்சம்பழம் கொடுக்குற மாதிரின்னு விட்டா நம்ம பெரியவாழ்லாம். இப்போ பெருமாள் மோட்சம் கொடுக்குறார். மோட்சம் கொடுத்த உடனே யாரோ போய் கேட்குறா கிடைச்சவனுக்கு, என்ன சுவாமி உனக்கு மோட்சம் கிடைச்சி கொடுத்தே, எதனால் கிடைச்சது? என்னன்னா நான் நேற்று போய் ஆத்மாவை கொடுத்தேன்னு சொன்னால் அசடு மாதிரி. ஏன்னா ஒரு ராஜா சபை கூட்டுறார்,
அந்த காலத்துல ராஜாக்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கறது வழக்கம். இதெல்லாம் ஓப்பன் கிஃப்ட். நம்ம ஊர் ராஜாக்களுக்கெல்லாம் இப்பெல்லாம் ஹிடன் கிஃப்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அந்த காலத்துல ஓப்பன் கிஃப்ட் கொடுப்பா. ஓப்பன் கிஃப்ட் கொடுக்கும்போது என்னென்ன, ஒருத்தர் போய் என்ன பண்ணாராம், அவர்கிட்ட எதுவுமே இல்லையா, ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்தாராம். அடுத்த நாள் ராஜா என்ன பண்ணாராம், பவனி வரும்போது ஹலோ அப்படின்னா. இதை பார்த்த உடனே ஊர் மக்கள் கேட்டாலாம், ராஜா உனக்கு ஹலோ சொல்லியிருக்காரு, எப்படிப்பா சொன்னார், நேற்று எலுமிச்சம்பழம் கொடுத்தேன் ஐயா அப்படின்னு சொல்ல முடியுமோ? எலுமிச்சம்பழத்தை கொடுத்ததுனால ராஜா ஹாய் சொல்லலை, அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால இப்ப ஆத்மாவை கொடுத்துட்டா கூட அது எலுமிச்சம்பழம் மாதிரி தானா. பெருமாள் நம்மளை ஏற்றுக்கொள்வது அவர் கருணையாலே. அந்த ஆணுகூல்யத்தோடு கூடியவன் எவன் ஒருவன் சம்பந்தத்துக்கு, அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளை ஏத்துக்கிறாரோ அவருக்கு அமோகான்னு பேர். 111வது திருநாமம் அமோகா. சொல்றார் தேஷாம் அவிதத ஸ்பர்ஷா. அதனால இந்த நாமாவை சொன்னால் குடும்பத்துல சுவாமி அவளோட பேச்சுண்டா, அதுதான் சுவாமி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சண்டை வந்துடுத்து, பிரிஞ்சு விட்டோம், என்னவோ நன்னாதான் இருந்தோம் அப்படின்னு சொல்றவா இந்த நாமத்தை 3 வாட்டி சொன்னா நீங்க ஊர் போறதுக்குள்ள அவ ஒரு மெசேஜ் அமைச்சிருப்பா பாருங்க. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, இப்ப நெட்வொர்க் கிடைக்கும் போது பாருங்க. அந்த நாமாவை நம்பிக்கையோட சொல்லணும், இவர் என்னவோ சொல்றார் பார்க்கலாம் அப்படின்னா நிச்சயமா நடக்காது. மெசேஜ் எல்லாம் போட்டா ஏதாவது வெல்கம் டு குஜராத்னு தான் மெசேஜ் இருக்கும், அதுதான் இருக்கும். பெருமாளின் தீர்க்க விஸ்வாசா, பெருமாள் மேல நம்பிக்கை வச்சாதான் அவர் காப்பாத்துவார். அவர் கொஞ்சம் சொரண ஜாஸ்தி. நான் எப்பவுமே உபன்யாசத்தை சொல்றது உண்டு, சனப்பனார் கண்ட பிரம்மாஸ்திரம் போலே. இவரையும் சேவிப்பேன், இல்லை சுவாமி 2-3 பேரையும் சேவிச்சுட்டு இவர் ஏதாவது தப்பா எடுத்துட்டாருன்னா என்ன பண்றதுன்னா இவர் தப்பா எடுத்துட்டுருவார். இவர் கொஞ்சம் சொரண ஜாஸ்தி. ஒரு கோவில்ல தான் உப்பு இல்லாம சாப்பிட்டு இருக்கார், எல்லா கோவிலையும் உப்பு இல்லாம சாப்பிட்டா இவரை கொஞ்சம் எடுத்துக்கலாம், எல்லா கோவிலையும் உப்போடல்ல சாப்பிட்றார். அதனால பெருமாளுக்கு அமோகான்னு பேரு. இந்த நாமாவை சொல்லுங்கோ, பிரிஞ்ச உறவெல்லாம் ஒன்று சேரும். சுவாமி சில உறவெல்லாம் அப்படியே இருக்கட்டும், சேரவே வேண்டாம்னு நினைச்சா சொல்ல வேண்டாம். அதனால ஏதாவது இந்த கண்ணதாசன் எழுதினாரு, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு இருக்கிறவா இதை சொல்ல வேண்டாம். அதனால அமோகாய நமஹா, அமோகாய நமஹா, அமோகாய நமஹா. இப்பேற்பட்டவன் உறவை சேர்த்து வைப்பவன் எங்கு உள்ளான்? வேர் இஸ் ஹி? இப்போ யாரோ ஒருத்தர் சொல்றார், சார் நீங்க அவர்கிட்ட போனேன்னா உடனே உங்களுடைய நெசசிட்டிஸ்லாம் பண்ணி கொடுப்பார், பிளான் சாங்ஷன் ஆகணுமா, யூ கோ த்ரூ ஹிம். சார் த்ரூ ஹிம் எங்க இருக்கார் அவர்? அட்ரஸ் கேட்போமோனோ, புண்டரீகத்துல இருக்கார். புண்டரீகம்னா என்ன? புண்டரீகம்னா தாமரை. அக்ஷினா தான் கண்ணு, அக்ஷினா தான் கண்ணு. மீனாட்சி அப்படின்னா அக்ஷினா கண்ணு அந்த இடத்துல இல்லையா? அரவிந்தாக்ஷ அப்படின்னு பாடுறாரு பாருங்க, இந்த அக்ஷினா அந்த இடத்துல கண்ணு. புண்டரீகம்னா என்ன? தாமரை. அப்புறம் தாமரைக்கு வேற என்னென்னலாம் பேர் இருக்கு சொல்லுங்க. கமலம், பத்மம், கப்யாச, அப்புறம் ராஜீவ. லோச்சனா கண்ணு, ராஜீவனா தாமரை, நளினினா தாமரை, குமுதம்னா தாமரை. சுவாமிக்கு அப்புறம் கல்கினா, குமுதம் சொன்னோம்னா அடுத்தது கல்கி தான் வரும். குமுதம்னா தாமரை, இதெல்லாம் தாமரை இருக்கா? இப்போ அந்த புண்டரீகம்னா தாமரை சொன்னேன்னா, புண்டரீகாட்சகான்னு இந்த 112வது நாமா இருக்கா? புண்டரீகம்னா தாமரைன்னு சொன்னேன்னா அதுதான் இப்போ இல்லைன்னு சொல்றதுக்காக இந்த நாமா சொன்னேன். புண்டரீகம்னா ஒரு அர்த்தம் தாமரை, ஏன்னா புண்டரீகாட்சகான்னு 2 இடத்துல சஹஸ்ரநாமத்துல வருது. 2 இடத்துலையுமே அவர் தாமரை கண்ணன் தாமரை கண்ணன்னு சொல்லிவிட்டாருன்னா அப்புறம் ரிப்பீட்டுன்னு வரும். சம்ஸ்கிருத கிரந்தங்கள்ல புனருக்தி தோஷம்னு உண்டு. உக்தினா சொல்றது, புனஹானா மறுபடியும் சொல்றது, புனருக்தினா மறுபடியும் சொல்றது. இந்த மேடை பேச்சாளர்கள் எனக்குலாம் இந்த உபன்யாசம், இப்போ இது யாத்ரா உபன்யாசம் என்ன ஆகிடும், நிறைய இடத்துல இந்த பப்ளிக் லெக்சர்ஸ், பெரிய அகாடமி அங்கே இங்கெல்லாம் போய் கொடுப்பேன். யாரோ ஒருத்தர், அவருக்கும் எனக்கும் சம்மந்தமே இருக்காது, கேட்டிருக்கவே மாட்டார், அவர் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பார். he needs no introduction. ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஒரு லைன் ஆரம்பிப்பா, he needs no introduction அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷன் படிப்பா. இது நீ படிக்க போறீங்க, அதுக்கு எதுக்கு முன்னாடி ஒரு வரியை சொல்றீர்? இதெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா இப்போ ஷால்வே எல்லாம் போத்தி என்னென்னவோ கையில் ஒரு பூச்சண்டை கொடுத்துட்டு அதெல்லாம் கொடுத்துவிடுவா. எதுக்கு நான் இது சொல்கிறேன், அவள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சார் ஹேஸ் பீன் வெரி குட், சார் ஹேஸ் பீன் வெரி குட், ஹி ஹஸ் பீன் வெரி குட். ஆனால் அடுத்த வரி வரலை. இப்போ என்ன ஆகிடுது, புனகா உக்தி.
இப்போ ஆடியன்ஸ்க்கே என்னவோ தெஜாவு மாதிரி இருக்கும், கேட்டாப்புல இருக்க இந்த லைன்னா இப்பதான் கேட்டிருப்பா. அவர் மறுபடியும் சொல்றாரு, இது ஆவருத்தின்னு பேரு சாஸ்திரத்துல. இந்த யஜ்யங்கள்லாம் பண்ணும்போது கேட்பா, சுவாமி எத்தனை ஆவருத்தி இன்னைக்கு பண்ண போறேன், அத்தனை ஆவருத்திக்கு அவர் சார்ஜ் பண்ணுவார். ஓவாய கோபி ஜனவல்லபாய வராய பரமுராய பரமாத்மனே பும்பட் ஸ்வாஹா. அது 2வது வாட்டி 3வது வாட்டி சொல்லும் போதே கேட்கிறவாளுக்கெல்லாம் பை ஹார்ட் ஆயிடும், இவாள்லாம் சேர்ந்து பண்ணுவா. அந்த புனருக்தி தோஷம் வந்துடக்கூடாதே. புண்டரீகாட்சகான்னு 2 இடத்துல நாமங்கள் வருது, 2 இடத்துலயுமே தாமரை கண்ணன்னு சொல்லிவிட்டா எப்படி? அதனால எவ்வளவு அழகா பட்டர் கனெக்ட் பண்றார் பாருங்க. 111வது நாமா அமோகா, உறவை சேர்த்து வைப்பவன், உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவன். அவன் எங்க இருக்கான்? வேர் இஸ் த அட்ரஸ்? புண்டரீகம்னா வைகுண்டம்னு பேர். புண்டரீகம் என்னும் வைகுண்டத்தில் இருப்பவன் நம்மை தன் கண் போல் பாவிக்கிறான். அக்ஷிஹி புண்டரீகாட்சகான். அதனால புண்டரீகம்னா இன்னொரு அர்த்தம் வைகுண்டம். இப்போ சுவாமி நீங்க இவ்வளவு வயசாயிடுத்து, அடுத்தது ஆத்மா எங்க போறதுன்னா சரணாகதி பண்ணினவா தைரியமா சொல்லலாம், புண்டரீகத்துக்கு போக போறதுன்னு சொல்லலாம். புண்டரீகம்னா வைகுண்டம். அதனால புண்டரீகாட்சகானா நித்திய வைகுண்ட வாசினாம் திருஷ்டிபூத இத்தியர்த்தः. புண்டரீகம் எனப்படும் பரமபதத்தில் உள்ளவர்களுக்கு கண் போன்றவன். கண் போன்றவன்னா பொதுவா கண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். வள்ளுவர் சொன்னார், செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். ஏன்னா அந்த செல்வம் தான் இப்போதைக்கு வேணுமா இருக்கு. அது மட்டும் ஒர்க் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் மந்தமா ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ஏன்னா பகவான் மட்டும் என்ன பண்ணிட்டார், எல்லாத்துக்கும் ஒரு மூடி வச்சார். கண்ணுக்கு பாருங்க, நீங்க பஸ்ல போகும்போது ரெஸ்ட் எடுத்துக்கணும்னா கண்ணை மூடிக்கலாம், இப்படி கண்ணை முடிக்கலாம். பல பேர் அதுலயும் கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தத்துல முதலை ஞாபகம் வந்துடும், கண்ணை திறந்துட்டே தூங்குவா. ஏதோ ஒண்ணு பகவான் மூடின்னு ஒண்ணு வச்சிருக்கார் இல்லையா? காதுக்கு மட்டும் வைக்கல பார்த்தேடா, காதுக்கு வச்சிருக்காரா பார்த்தேடா? காதுக்கு வைக்கல. வாயை கூட மூடின்னு விடலாம், மூக்கை கூட இப்படி பிடிச்சு மூடிடலாம். காதை மூடுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இவன் உபன்யாசம் கேட்கறதே அபூர்வம், சொல்றதே அபூர்வம். அதனால இதையும் மூடி இடியெல்லாம் கொடுத்துட்டா இவன் கேட்கும் போதும் மூடிடுவான். அதனால திறந்தே வச்சிருக்கார் பகவான். அதனால்தான் கம்பநாடர் சொன்னார், சொல்லுவக்கும் கடிய வேக சுடுசனம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும் அது வைரக்குன்னின் கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள்னு காதை பத்தி சொல்றார். காதுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் உண்டு. ஏன்னா ஸ்ரவணம், the art of listening is enabled by the ear. ஆனா காதுல எவ்வளவு வாட்டி, நான் இப்ப துவாரகையை பத்தி எவ்வளவு சொன்னாலும் கடைசியா அந்த பெருமாளை பார்க்கணும்னு ஒரு இச்சை இருக்கு இல்லையா? கேட்ட போதும் பார்க்கணும்னு ஒரு இச்சை. ருக்மிணி என்ன சொன்னா, கிருஷ்ணா உன்னை பத்தி நான் நிறைய கேட்டிருக்கேன், ஸ்ருத்வா குணானு புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே. நாளைக்கு நம்ம ருக்மிணி நாளைக்கு ருக்மிணி துவாரகாக்கு போவோம். ருக்மிணி கோவில் அங்க வாசல்ல ஒரு பெரிய செலவக்கல்லுல 7 ஸ்லோகங்கள், ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் துவையச்சுதா ஆவிஷதி சித்தம் அபத்ரபம் மேன். அவ கிருஷ்ணருக்கு எழுதின லவ் லெட்டர் 7 ஸ்லோகங்கள் எழுதி வச்சிருப்பா. ஸ்ருத்வா குணான், கிருஷ்ணா உன்னை பத்தி நான் நிறைய கேட்டிருக்கேன், ஆனா இப்போ ஒரு என்ன ஆசைன்னா கேட்டவனை பார்க்கணும்னு ஆசை. அதனால கேட்கறது காது, பார்ப்பது கண்ணு. எப்பவுமே ஒரு குழந்தைய பார்த்துட்டு என்ன சொல்லுவோம், என் கண்ணே வான்னு சொல்லுவோம், என் மூக்கே வா வாயே வான்னு சொல்றது இல்லை. ஏன்னா வைகுண்டம் என்னும் புண்டரீகத்துல பெருமாள் நம்மளை தன் கண்ணாக பாவிக்கின்றான். பல அம்மாக்கள் சொல்லுவா, குழந்தை நீதாண்டா என் கண்ணும்பா. அந்த உடனே குழந்தை கேட்கும், நான் வெளியில இருக்கேனே, உன் கண்ணுக்குள்ள நான் எப்படி போய் பார்ப்பேன்? அப்படி இல்லை. இன்னும் இங்கிலீஷ்ல சொல்வாரு, யூர் த ஆப்பிள் டு மை ஐயா. அந்த ஆப்பிள் டு மை ஐ ஆரஞ்சா? ஆப்பிள் தானே. அதனால ஆப்பிள் டு மை ஐ மாதிரி பெருமாள் சொல்றார், இதாண்டா என் கண்ணுங்கிறார். அதனால அவருக்கு புண்டரீகாட்சன்னு பேர். அப்படின்னா அர்த்தம் என்ன? யாராவது நம்மளை வரவேற்கும் போது நம்ம ஆத்துக்கு வான்னு சொல்லுவா, நீங்க எப்போ இருக்கிற ஊர்ல நிச்சயமா ஆத்துக்கு வந்துட்டு போங்கோம்பா. இப்ப நம்ம வராம இருக்கிறதுனால அவளுக்கு ஒண்ணு கண் வலி வந்துடாது. ஐயோ நீங்க வராம இருந்துட்டேள், அன்னிலேருந்து நான் சாப்பிடலன்னு யாரும் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல, என்ன ஏதோ வரேன்னு சொல்லிட்டு இருந்தா, வராம இருக்கா நல்ல வேலை, இல்லாட்டா அவ வந்திருந்தா அவளுக்கு வேற பண்ணி போட்டிருக்கணும்னு சொல்லுவா. இதே பெருமாள் அப்படி இல்லையா, புண்டரீகாட்சன். நம்ம வரலேன்னா கண்வலி வந்துருமா, ஐயோ இவன் வைகுண்டத்துக்கு வரலையேன்னு அப்படி நினைக்கக்கூடிய புண்டரீகாட்சன். இந்த நாமாவை யார் சொல்லணும்னா, இன்னைக்காவது ஒரு நாள் புண்டரீகத்தை போய் சேவிக்கணும்னு நினைக்கிறவா சொல்லணும். சுவாமி நன்னா இருக்கே, இருக்கிறதே நன்னா இருக்கே, எதுக்கு அங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறவா சொல்ல வேண்டாம். ஏன்னா இட் இஸ் பகவான் சாய்ஸ் கொடுக்குறாரு. எப்பவுமே நாங்கள்லாம் சி ப்ரோக்ராமிங்க்கெலாம் முன்னாடி இந்த ஆப்பிள் கோபால் அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஃப்ளோ சார்ட்டுன்னு ஒன்று நாங்கள் படிப்போம். அதில் எப்போவுமே ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு இது இருக்கும், டிசிஷன் பாக்ஸ்ன்னு பேர். இஸ் திஸ்ன்னு கேட்டால் எப்போவுமே 2 ரூட் அதுக்கு உண்டு, எஸ் ஆர் நோ. யூ வாண்ட் டு கோ டு புண்டரீகம், எஸ்
recite this name, no leave this name. எஸ் சொல்றவா இந்த நாமத்தை சொல்லுங்க. அதனால புண்டரீகாக்ஷாய நமஹ. பாருங்க, இதுக்கு அவ்வளவா நிறைய பேர் குரல் கேட்க மாட்டேங்கிறது. புண்டரீகாக்ஷாய நமஹ, புண்டரீகாக்ஷாய நமஹ. அடுத்த ஆச்சரியமான திருநாமம் விருஷகர்மா. ஏவம் பிரகிருஷ்டஸ்யாபி அஸ்மாதாதீனாம் அபி பூர்வோக்த திஷா ஸ்ரேயஸ்கரத்வாத் தர்மரூபம் அஸ்ய கர்மேதி விருஷகர்மா. நம் போன்றவர்களுக்கும் பெரும் பேற்றை அளிப்பதால் தர்மரூபமான செய்கையை உடையவர். நம் போன்றவர்களுக்கும், அதாவது நம் போன்றவர்கள்னு பட்டர் இங்க ரொம்ப ஆச்சரியமா எடுக்கிறார். ஏன்னா ஈவன் ஃபார் அஸ், ஈவன்ங்கிற ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல ஈவன், ஒன்லி, இதெல்லாம் இங்கிலீஷ்ல ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. ஐ வாஸ் டெல்லிங் யூ ஒன்லி அப்படின்பா. ஆங்கிலத்தில் இது தப்பு. ஒன்லியை நீங்கள் கடைசியில் போட்டேன்னா அது தொங்கும். இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் ஐ வாஸ் டெல்லிங் யூ ஒன்லி அப்படின்பா. யூஆர் ராங். கேட்டேன்னு எழுத முடியாது. ஏன்னா கேட்டில் இதுதான் ஒரு கொஸ்டினாக கேட்குறான், ஃபைண்ட் த மிஸ்டேக் அவுட்டுன்னு. யூ ஒன்லின்னு நிற்க முடியாது. ஒன்லி தொங்குறதுங்க. ஐ வாஸ் டெல்லிங் ஒன்லி யூன்னு சொல்லணும். யூ ஒன்லின்னு சொல்லவே முடியாது இங்கிலீஷில். அந்த மாதிரி இங்கே தொங்குறது. என்ன தொங்குறதுன்னு கேட்டேன்னா, பெருமாள் வந்து நம் போன்றவர்கள், ஈவன் ஃபார் அஸ். என்ன சுவாமி ஈவன் ஃபார் அஸ்? இந்த ஈவன்லாம் சொல்லிவிட்டா பல பேருக்கு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம். சார் ஈவன் யூ வேர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா அர்த்தம் என்ன? என்ன முட்டாள்னு சொல்லிடுறியான்னு கேட்பார் இல்லையா? நம் போன்றவர்களுக்கும் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, எவ்வளவோ பாபம் செய்த நமக்கும் பகவான் பேற்றை அளிக்கின்றான். இஃப் அ பர்சன் ceases or refuses to agree that he or she is a sinner, there is no better a joke than this. இல்லையா? இந்த ஜைனாள்லேயே ஸ்வேதம்பராள்னு இருப்பா. அவள்லாம் நீங்கள் நிறைய குஜராத்தில் பார்ப்பேள். ஏன்னா ஜைன பிரதேசம் கொஞ்சம் ஜாஸ்தி குஜராத். பார்த்தீங்கன்னா வெள்ளையாடை உடுத்தின்னு வருவா. அவள் வாயில் கூட ஒரு துணியை சாத்தின்றுவா, கிருமிகள் போகப்படாது. மெரிக்கும் போது கூட குதிச்சு குதிச்சு தான் போவா. ஏன்னா எறும்பு மேலே மிதிக்கப்படாது. இப்போ தெரியாமல் செய்கின்ற பாவம் அநேகம் நமக்கு இருக்கு. இப்போ வரும்போது எவ்வளவு மிருகங்களை அழிச்சிருப்போமோ, கொன்னுருப்போம். இப்போ பஸ்ல வரோம்னு வச்சுக்கோங்களேன். பஸ்ல வரும்போது நீங்க வெஸ்டர்ன் காட்ஸ்லாம் போயிட்டீங்கன்னா பாம்பெல்லாம் பஸ் கீழே போயிடும். இப்போ நாம அதை கொல்லணும்னு நினைக்காவிட்டாலும் தெரியாமல் செய்ததும் ஒரு பாவம் தான். தெரிஞ்சு எவ்வளவு பாவங்கள் பண்றோம். ஒண்ணுமே இல்லை, நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏதோ யோசிச்சுட்டே இருப்போம். இப்போ நீங்க கேட்கும் போதும் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. we cannot deny that. Thinking is always a process. You think even while you do an involuntary action like sleep. தூங்கும் போதும் நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க. அது என்ன நினைச்சுட்டு இருக்கேளுங்கிறது தான் தெரிய மாட்டேங்கிறது. பிருஹதாரண்யக உபனிஷத் சொல்றது, நம்ம தூங்கும் போது பிரம்மா ஆயிடுறோமா. பாருங்க, பிரம்மாவுடைய சந்நிதி முன்னாடி தானே இது லோகேஸ்வர் பிரம்மா. பிரம்மாவுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம். தூங்கும் போது நம்ம ஒரு பிரம்மா ஆயிடுறோம். ஆனா நம்ம பிரம்மா வந்து அனிமேஷன் பிரம்மா. அனிமேஷன் பிரம்மானா புரியுறதா? ஏன்னா கனவுல நமக்கு ஒரு ரோடு வருது, ரோடுல பஸ் வருது, பஸ்ஸுக்குள்ள நம்மளே உட்காந்துட்டு இருக்கோம். பக்கத்துல யாரோட 2 மாசத்துக்கு முன்னாடி சண்டை போட்டோமோ அவ உட்காந்துட்டு இருப்பா பக்கத்துல. அவளோட மறுபடியும் சண்டை போட்டுன்னு வருவோம். இப்போ பஸ் நம்ம மனசு கிரியேட் பண்றது, பஸ்ஸுக்குள்ள நம்மள நம்ம மனசு கிரியேட் பண்றது. எல்லா கிரியேஷனும் நடக்கிறதுங்கிறது பிருஹதாரண்யக உபனிஷத். ஆனா அது ஏன் அனிமேஷன் பிரம்மான? ஏன்னா நம்ம தூங்கி எழுந்த உடனே அந்த பஸ் மறைஞ்சு போயிடுது. கரெக்டா? அது அனிமேஷன் மாதிரி டக்குன்னு ப்ரோக்ராம் நீங்க ஸ்டாப்னு நிறுத்திட்டேன்னா ஸ்டாப் ஆயிடுறது அந்த ப்ராசஸ். அதனால பெருமாள் வந்து எப்ப பார்த்தாலும் நம்மளை நிலைக்க வச்சிருக்கார். நினைக்க வைக்கும் போது நம்ம எவ்வளவு பாவங்கள் நினைக்கிறோம். யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா அவளை இந்த மாதிரி கேட்டுக்கணுமே நினைக்கிறோம், அவளை இந்த மாதிரி சொல்லிருக்கணுமே நினைக்கிறோம். இந்த ஒவ்வொரு செயலுமே கர்மா தான். எவ்ரி ஆக்ஷன், அதாவது நம்ம ஆக்ஷனை நம்ம என்ன நினைக்கிறோம், கத்தியால எடுத்து குத்துறது தான் ஆக்ஷன் நினைக்கிறோம். அது நம்ம கோர்ட்டுக்கு தான் அது கொலை. கொலை பண்ணணும் நினைச்சாலே பாவம்ங்கிறது தான் கர்மா. Physical actions are the only ones which are accountable in the court of India. இப்போ நான் மேடை ஏத்தின உடனே சுரேஷ் 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 3 வாட்டி கூப்பிடுவா. நமக்கும் தீர்த்தம் 3 வாட்டி கொடுக்குறா. இங்கேருந்து பாவத்தை ஒழிச்சு போறதுக்கு கோர்ட்லயும் 3 வாட்டி கூப்பிடுவா. கோர்ட்ல 3 வாட்டி கூப்பிட்டு நான் போய் ஏறி நிக்கிறேன். அப்போ ஜட்ஜ் கேட்பார், வாட் இஸ் ஹிஸ் crime? What is the crime that he has committed? What is he been accused of? Sir, he thought that he will kill me in the night.
அதுக்கெல்லாம் தண்டனை கிடையாது. நினைச்சதுக்கெல்லாம் நம்ம கோர்ட்ல தண்டனையே கிடையாது. டிட் ஹி கில் யூ அப்படின்னு கேட்பார். நோ, தென் ஹி இஸ் ஃபர்கிவன். ஆனா நம்ம பெருமாள் அப்படி இல்லை. நீ கொல்லணும் நினைச்சே இல்லையா, அதனாலதான் பாவம் வரும். அதனால பெருமாளுக்கு பம்பாயில கையில துப்பாக்கி வச்சுன்னு 5 வருஷத்துக்குள்ள போனவரும் ஒண்ணுதான், துப்பாக்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறவனும் ஒண்ணுதான். அதுதான் கர்மா. அதனால பெருமாள் இங்க சொல்றார், விஷகர்மா ஏவம் பிரகிருஷ்டஸ்யாபி, நம் போன்றவர்களுக்கும் பெரும் பேற்றை அளிப்பதால், he gives us that huge opportunity. பெருமாளை சர்வலோகேஸ்வரனை துவாரகாதீசனை, துவாரகானா தேசிகன் எடுக்கிறார். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் 2500 ஸ்லோகங்கள், அழகான ஸ்லோகங்கள், கிருஷ்ண சரித்திரத்தை யாதவாபியுதயம் அப்படின்னு கொண்டாடி இருக்கார். ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம். அதனுடைய லிட்ரரி மார்வல் கிட்ட யூ கேன் நெவர் ஈவன் அப்ரோச். தேசிகனுடைய ஸ்லோகம் ஒன்னொன்னும் மணி, வைரம், வைடூரியம். அந்த யாதவாபியுதயத்துல தேசிகன் ஒரு 70 ஸ்லோகங்கள் துவாரகையினுடைய பியூட்டியை வர்ணிக்கிறார். அவர் என்ன சொல்றார், துவாரகையில கிருஷ்ணர் கருடர் மேல பறந்து வராராம். பறந்து வரும்போது அந்த மாட மாளிகைகளுடைய அந்த ஷேடோ பூமியில படுமா. அந்த ஷேடோவை கிராஸ் பண்றதுக்கு பகவானுக்கு ஒரு சம்பத்சரம் ஆகுமா. நான் சொல்றது புரியுறதான்னு பாருங்க. இப்போ ஒரு வஸ்து வைக்கிறேன். இப்போ நம்மளாம் சின்ன வயசுல பெரியவாள்லாம் இருக்க சயின்ஸ்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கத்து தருவா. சன்னினுடைய ரேஸ் பட்டு தானே ஷேடோ விழும். மார்னிங் டைம் அண்ட் ஈவினிங் டைம்ல தான் பீக்கா இருக்கும் அந்த ஷேடோனுடைய லென்த். ஆஃப்டர்நூன் டைம்ல என்ன ஆயிடும்னா குறைஞ்சிடும். ஏன்னா சூரியன் மத்தியத்தில் இருக்கு இல்லையா. ஸோ த ஷேடோஸ் லென்த் இஸ் த லீஸ்ட். whereas in the start of the morning and the end of the evening it is at its peak இல்லையா. இப்போ ஒரு வஸ்து இருக்கு, பின்னாடியிலேருந்து சூரிய கிரணங்கள் படுறது. இப்போ அதனுடைய ஷேடோ விழும். பெருமாள் கருடன் மேல பறந்து போறார். இப்போ அந்த ஷேடோவை கவர் பண்றதுக்கு 1 வருஷம் ஆகும்னா பில்டிங்கினுடைய லென்த் நியூயார்க்கை விட ஜாஸ்திங்கிற தேசிகன். சிட்டி ஆஃப் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் தான் நியூயார்க். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்லாம். ஏன்னா இந்த ஷேடோவை கிராஸ் பண்றதுக்கே 1 வருஷம் ஆகும்னா, கும்பகர்ணனை பத்தி கம்பர் சொல்லுவார், தோளோடு தோல் நோக்க நாளோடு நாள் செல்லும். கும்பகர்ணன் இந்த தோல்லேன்னு அந்த தோலை பார்க்கறதுக்கு 1 வாரம் ஆகுமா. தோளோடு தோல் நோக்க நாளோடு நாள் செல்லும் கம்பர் சொல்றார். அப்படின்னா அவன் எவ்வளவு ஹியூஜ். அதாவது பொயட்ரி ஜீனியஸ்ங்கிறது எப்படி தெரியும்னா, அவர் பெருசுன்னு சொல்றதுக்கு பதிலாக இப்படிலாம் சொன்னா அவர் பெருசுன்னு தெரியும் இல்லையா. இப்போ ஒருத்தர் நன்னா தெளிக பண்ணுவாளான்னு ஒருத்தரை கேட்பா. அவளா 100 பேருக்கு சமைப்பா அப்படின்னா அர்த்தம் என்ன? ரொம்ப நன்னா பண்ணுவான்னு அர்த்தம் இல்லையா. சமைக்க தெரியாதவா தனக்கு சமைக்கிறது பெரிய விஷயமாச்சே. அதனால 100 பேருக்கு சமைக்கக்கூடியவானா சாமர்த்தியம் அவ்வளவு. துவாரகையை பத்தி வர்ணிக்கிறார். துவாரகையில வர்ணிக்கிறார் தேசிகன், ராத்திரி ஒரு பெண்மணி தன்னுடைய ஆத்துக்காரர் பக்கத்துல போய் படுத்துக்கணுமா. விளக்கை அணைன்னு அவர் சொல்றாராம். தேசிகன் ஸ்லோகத்துல எழுதுறார், இவளும் விளக்க அணைக்கிறாளாம், ஆனா அது அணையிலையாம். என்ன சுவாமி, ஒரு எல்இடி பல்போ அப்படின்னு கேட்டா இல்லைங்கிற தேசிகன். என்ன சொல்றார், அவ அணைச்சாலாம், ஆனா வீடு சுத்தி ரத்னங்களால பதிச்சிருக்கான். அதனால அவ ஒரு விளக்க அணைச்சாலும் பாக்கி ரத்னங்களை அணைக்க முடியாதே அப்படிங்கிறார் தேசிகன். சுவாமி தேசிகனுக்கு இது எப்படி வந்ததுன்னா, அவருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆண்டாள். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரியன்னு பாடுறா. அந்த காலத்துல எண்ணெய் எல்லாம் அவ்வளவு டக்குன்னு கிடைக்காது. ஏன்னா சக்குல ஆட்டி எங்க கிடைக்கும். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. இந்த கேரளா கோவில தான் சுத்தி விளக்கெரியும். இது அப்படி இல்லையே. தூமணி மாடத்துனா ஒரு விளக்கு தான் ஏத்திருக்காளாம். அதனுடைய அழகான அந்த ஒளிப்பட்டு சுத்தி இருக்கக்கூடிய ரத்னங்கள் ஒவ்வொன்றும் விளக்கா இருக்கான். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. துவாரகா அப்பேற்பட்ட பட்டணமா. அப்பேற்பட்ட துவாரகைக்கே இவ்வளவு பேருனா அந்த துவாரகாதீசனுக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும். அந்த துவாரகாதீசன் நமக்கு காட்சி கொடுக்க போறாரே, அப்பேற்பட்டவன் விஷகர்மா. நம்மை போன்றவர்களுக்கும் தரிசனம் கொடுப்பவன் விஷகர்மா. அதனால பெருமாளை சேவிக்கிற வரைக்கும் என்ன எண்ணத்துல இருக்கணும்,
அவர் நமக்கு தரிசனம் கொடுப்பாரா கொடுப்பாரா கொடுப்பாராங்கிற ஆவல்ல இருக்கணும். அந்த ஆவலோடு இருப்பவர்கள் இந்த நாமத்தை சொன்னால் நிச்சயமாக கொடுப்பார். இன்னைக்கு கார்த்தால நம்ம பெருமாளை சேவிச்சோம். தூக்க கலக்கத்தோட பஸ்லேருந்து இறங்கினோம், என்னவோ உள்ள போனோம், பார்த்தா பெருமாளுக்கு அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துல அலங்காரம் பண்ணிட்டு இருந்தா. நமக்கு ஒவ்வொரு ஆபரணமும் காமிச்சா. அவருக்கு ஒன்றும் காமிக்கல. அவருக்கு என்ன, அவருக்கு தங்க குடத்துக்கு பொட்டென்ன சாந்தென்னேம்பா. அவருக்கு எதை போட்டாலும் நன்னாதான் இருக்கும். ஆனா நமக்கு காமிச்சா, பாருங்கோ இந்த நகையை பாருங்கோ அப்படின்னு ஒன்னொன்னுத்தையும் போட்டு 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 காமிச்சா பாருங்கோ. அதுல கூட பகவான் விடலை. பார்த்தார், பாதி அலங்காரம் பார்த்துட்டா பாக்கி பாதியை எங்க சேவிக்கிறது? என் தாயாரின் சன்னதிக்கு போகும்போது அங்க ஒரு பெரிய ஒரு கேமரா மாதிரி ஒரு டிவி மாதிரி வச்சிருந்ததா, பார்த்தேளா இல்லையான்னு தெரியல. அங்க பெருமாள் தூர தரிசனம் பண்ணி காமிச்சார். ஏன்னா தாயார் பாப்பாளோனோ, ஏன்னா இந்த ஆபரணம் போட்டுக்கிறவாளுக்கு எப்பவுமே அவ சரியா போட்டு இருக்கோமா இல்லையான்னு தெரியாது. எதிராளி தான் சொல்லணும், கொஞ்சம் இப்படி போட்டுக்கோ, கொஞ்சம் அப்படி போட்டுக்கோன்னு. பெருமாள் ஆபரணம் சாத்தின்னு இருக்கார். லக்ஷ்மி சன்னதியில இருந்தா தானே லக்ஷ்மி சொல்லுவோம், நீங்க அப்படி கொஞ்சம் அண்ணா அது கொஞ்சம் பின்னாடி அந்த கயிறு முன்னாடி வந்துட்டு பின்னாடி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அதுக்காகவே ஒரு கேமரா போட்டு வச்சா. அவ பார்த்தா நம்ம மட்டும் சேவிக்கணுமா, நம்ம பிள்ளைகள்லாம் சேவிக்க கூடாதான், நமக்கும் காட்டி கொடுத்தாள். அதனால விருஷகர்மா. இப்ப விருஷகர்மா ஞாபகம் வந்துட்டா, இப்ப விருஷகர்மாவுக்கு அர்த்தம் சொல்றார், நாமம் சொல்றார். விருஷகர்மணே நமஹ, விருஷகர்மணே நமஹ, விருஷகர்மணே நமஹ. அடுத்தது விருஷாகிருதிஹி அப்படின்னு பேர். விருஷகர்மா விருஷாகிருதிஹி அப்படின்னு வருதா. விருஷாகிருதிஹிக்கு அர்த்தம் சொல்றார். தாபத்ரய நிர்வாபண சுதாசேக சீதல சேஷ்டித சாருரூபத்வாத் விருஷகர்மா விருஷாகிருதிஹி. தாபத்ரயம்னு பேர். தாபத்ரயம்னா அதாவது ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திக அப்படின்னு 3 தாபங்கள். தாபம்னா ஃபீவர்னு அர்த்தம். 3 types of fever நம்ம சாஸ்திரம் சொல்றது. அதனால்தான் ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திகங்கள். சிலது நம்ம உடம்பால வரும். கோவில் கிளம்பணும்னு ஆரம்பிப்போம், கொஞ்சம் வயிறு கடப்படாங்கும். இப்பவுமே இந்த யாத்திராலாம் வந்துட்டா ஒன்னே ஒன்று, நம்மளே தெளிக பண்ணி சாப்பிட்டதுனால ஒரு கை மாறித்துன்னு வச்சுக்கோங்க, நன்னா இருக்கேன்னு தோணும். நன்னா இருக்குன்னு தோணும் போது 2 சாப்பிட வேண்டிய இடத்துல அன்னைக்குன்னு பார்த்து 3 சாப்பிடுவோம். அன்னைக்கு ராத்திரி போனோம்னா கொஞ்சம் கடப்படாங்கும். அடுத்த நாள் பிரெட்டிலேயே இருப்பான். அவர் நன்னா உப்மா பண்ணி வச்சிருப்பார். என்னன்னா இல்லை சத்தியம், ஏன்னா நாங்கள் எவ்வளோ யாத்திரை கூட்டுன்னு போகிறோம், அப்பப்போ சேவிக்கிறோம். எப்போவுமே யாத்திரை போகும்போது கம்மியாக சாப்பிடணும். ஏன்னா நம்ம உடம்பால் அது தாங்க முடியுமா? பார்த்தேடா இவர் குவான்டிட்டியை குறைக்கணுங்கிறதுக்காக சொல்கிறார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள்லாம் ஒருத்தரை சாப்பிடுன்னு சொல்கிறது தான் நம்ம சாஸ்திரம். ஆனால் யாத்திரையிலலாம் என்ன ஆகிடுறது, when you are traveling 14-15 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வரும். ஆக்டிவிட்டியே இருக்கிறது இல்லை. தூங்குறோம், சாப்பிட்டா தூக்கம், எழுந்தா பசினே ஓடின்னு இருக்கு பஸ்ஸில். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் மிகுதியாக சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, எங்கே இறங்கிறது எங்கே இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அதனால எப்போவுமே அடக்கம்ங்கிறது அந்த அளவில் தெரியணும். அதனால தான் ஆயுர்வேத சாஸ்திரத்தின் முதல் ஸ்லோகம் என்ன தெரியுமோ, ஹிதமித போஜனம், நல்ல சாப்பாடை குறைச்சலா சாப்பிடும் தான் ஆயுர்வேதா ஃபர்ஸ்ட் ரூல். ஹேவ் இட் இன் லெஸ் குவான்டிட்டி. கைப்பிடி தான் சாப்பிடணும்னு சாஸ்திரம். கைப்பிடியை விட கொஞ்சம் சாப்பிட்டுட்டா, அன்னம்னு சொல்றா பாருங்க சாதத்துக்கு. அன்னம்னா என்ன, அதீச்ச அத்தியச்ச, அளவோட சாப்பிட்டா நாம அதை சாப்பிடலாமா, அளவுக்கு மேல சாப்பிட்டுட்டா அது நம்மள சாப்பிட்டுருமா, அதனால அதுக்கு அன்னம்னு பேரும். அதனால அந்த அளவுன்னு இருக்கு இல்லையா, அது எங்க போனாலும் இருக்கணும். முக்கியமா யாத்திரையில, ஏன்னா யாத்திரையில நம்ம முக்கியமான குறிக்கோள் சாப்பிட்றது இல்லை, பஸ்ல போறது இல்லை, ஹோட்டல்ல இருக்கிறது இல்லை, பெருமாளை சேவிக்கிறதுல இருக்கு. அவரை சேவிச்சா அதை விட ஒரு போஜனம் கிடையாது. அதனால சில தாபங்கள் உடம்பால வரும், சில தாபங்கள் மிருகத்தால வரும். இப்படி உட்காந்துட்டு இருப்போம், சட்டுன்னு பார்த்தா எறும்பு வந்து கடிச்சுக்கணும். அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காதது. ஒண்ணுமே இல்லை, எங்க பெங்களூர் ஸ்கூல்ல எல்லாம் பிள்ளைகளை அனுப்பலாம்னு பார்த்தா அது ஜூ ஆயிடுது. அது மாதிரி சிறுத்தை வந்துட்டு போகுது இல்லையா, தெரிய மாட்டேங்கிறது நமக்கு. அதனால இது 3வது ஆதி பௌத்திகங்கள். நம்ம எதிர்பாராத வீடெல்லாம் நன்னா கட்டியிருப்போம், 8வது மாடியில இருப்போம், அப்படியே தியாகராஜர் ராமரை தாலாட்டுறார். உய்யால லூகவைய ஸ்ரீராமா
அப்படின்னு தாளாட்டுறார். ஆனால் குஜராத்தில் இருக்கும்போது எப்போவாவது ஒரு வாட்டி நம்ம பில்டிங்க்கு யாரோ தாளாட்டுறாப்புல இருக்கும். பூகம்பம், அதுக்கு ஆதி பௌத்திகம்னு பேர். தோஸ் திங்ஸ் விச் ஆர் நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல் இல்லையா. இப்போ பூகம்பத்தில் நான் தான் இந்த வட்டாட்சியின் தலைவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்துள்ளேன் சொல்ல முடியாது, அவரையும் சேர்த்து ஆட்டிப்படும் பூமி இல்லையா. இதுக்கு தான் தாபத்ரயம்னு பேர். அதனால தான் தேசிகன் எடுக்கிறார், நிருசிம்ஹன் தாபத்ரயத்தை போக்கி வைப்பனாம். அதனால தான் தபன இந்து அக்னி நயனஹா தாபான் அபச்சினோதுனஹா தாபனீய ரகசியானாம் சார காமாசிகா ஹரிஹின்னு எடுக்கிறார். இந்த தாபத்ரயத்தை போக்குபவன் நிருசிம்மன். அதனால தான் கோவில்ல 3 வாட்டி தீர்த்தம் கொடுப்பா. 3 வாட்டி தீர்த்தம் கொடுக்குறா இல்லையா. லெட் த ஃபர்ஸ்ட் ஃபீவர் கோ ஆத்தியாத்மிக, 2வது தீர்த்தம் கொடுக்குறா ஆதி தெய்வீக, 3வது ஆதி பௌதிக. இது 3 தாபங்களும் ஒழியட்டும். இப்போ எடுக்கிற இந்த விஷாகிருதிக்கு தாபத்ரய நிர்வாபண சுதாசேக சீதல சேஷ்டித. ஒண்ணுமே இல்லை, பஸ்லேருந்து இறங்கினோம், நம்ம அழகான பொன்னான திருவடியை பூமி மேலே வச்சோம், கொஞ்சம் தூரம் நடந்தோம், வெயில் இருக்காப்புல இருந்தது, இன்னும் கொஞ்சம் நடந்தோம், ரொம்ப ஜாஸ்தியாராப்புல இருந்தது, இன்னும் கொஞ்சம் நடந்தோம், செருப்பை விட்டுட்டு இங்கேருந்தே நடந்தா சுடுமோன்னு தோணித்து, உள்ள வந்தோம், சீதளமா இருக்கு. இந்த ஜுரத்தில் அகப்பட்டவனுக்கு எவன் ஒருவன் சீதளத்தை கொடுக்கின்றானோ இது கோவில். ஆனா பெருமாள் அப்படி இல்லையா, அவரை பார்த்தாலே நம்ம ஜுரம் போயிடுமா. பார்வை ஒன்றே போதுமே, பெருமாளை பார்த்தா சேவிச்சாலே போருமா. அந்த சேவிப்பதற்கு அழகிய சேவை கொடுப்பவன் இந்த இடத்துல விஷாகிருதி. ஜஸ்ட் பை ஹிஸ் மியர் பிரசன்ஸ் சாக்ஷான் மன்மதஹாங்கிறார். பெருமாளுடைய அழகை சொல்லவே முடியாதாம். இன்னைக்கு நீங்க நான் ஒரு உபன்யாசத்துலையும் சொல்றது, நாகப்பட்டினத்துல போய் எங்க சௌந்தர்யராஜனை சேவிச்சுட்டு வாங்கோ, அச்சோ ஒருவர் அழகியவான்னு பெருமாள் சேவை சாதிப்பார். இன்னைக்கோ நீங்க துவாரகாதீசனை சேவிச்செல்லாம், இப்ப நீங்க கிருஷ்ணரை உள்ள சேவிக்கும் போது பார்த்தேன்னா கொழுத்த முகங்கள், அந்த புன்முறுவலான சிரிப்பு வேற யாருக்கு வரும்? அந்த அழகான சிரிப்பு பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சௌந்தர்ய லாவண்ய சௌகுமாரியாதிகளை வர்ணிக்கவே முடியாது. ஜஸ்ட் ஹிஸ் மியர் பிரசன்ஸ், திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிச்சாலே நம்ம தாபத்ரயங்கள் அகலுமாம். அப்பேற்பட்டவனுக்கு விஷாகிருதின்னு பேர். விஷகர்மா முன்னாடி பார்த்தோம், விஷாகிருதிஹி இப்போ பார்த்தோம். அதனால எப்பெல்லாம் நம்ம மனசால கஷ்டப்படுறோமோ, ஏன்னா there could be agony physically is tolerable than mental இல்லையா. யாரோ ஒருத்தர் பலார்னு அரையிறார், அரையும் போது வலிக்கும், 2வது அரை குடிக்கும் போது வலிக்க கூட வலிக்காது, அரைஞ்சு விட்டாருன்னு போவோம். நம் பெற்றோர் தாய் தந்தையர் நீங்கள்லாம் பெரியவாள்லாம் இருக்க, ஒரு காலம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அடிக்காம ஒரு அப்பா அம்மா வளர்த்துக்கே கிடையாது. ஒரு அடியாவது வாழ்க்கையில வாங்கிப்பா, அட்லீஸ்ட் ஒன். இந்த மேத்ஸ்லாம் அட்மோஸ்ட் அண்ட் அட்லீஸ்ட்னு செட் தியரியில யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னா லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு வரும். அட்லீஸ்ட்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. அட்லீஸ்ட் ஒன்னா என்ன, ஒரு அடியாவது வாங்கியிருப்பா. அது ஆயுதங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த தாய் தளிகை பண்ணும்போது இருந்தா அதனுடைய சாமகிரிகளால வாங்குவோம். அவ வேற காரியம் பண்ணும்போது என்னெல்லாம் என்னென்ன கையில இருக்கோ அதெல்லாம் வாங்கியிருப்போம். திருவிளக்கு கைங்கரியத்துலேருந்து எல்லாம் கிடைச்சிருக்கும். இதெல்லாம் இப்போ ஒரு குழந்தைய அடிக்கிறேன், நீங்க அடிக்க வேண்டாம், அடிக்கிறேன்னு சொல்ல போயிட்டாலே அர்ணப் கோஸ்வாமி ராத்திரி சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாரு. How dare you raise your hand on that child? That child is very innocent. அதை இன்டர்வியூ பண்ணி அந்த குழந்தைய, நீ என்ன நினைக்கிறாய், உன் தாய் தந்தையரும் என்னை அடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அது வேடிக்கைக்கு சொல்ல எங்க அப்பா அம்மாவை போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும்னு அப்படிலாம் நடந்திருக்கு. விதேசங்கள்ல ஒரு அப்பா ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டதுக்கு ஜெயிலுக்கு போயிருக்கார். அதனால அடியை கூட வாங்கிக்கலாம். சின்ன வயசுல அடி வாங்காதவா இல்லை, ஆனா இப்ப எங்க அடிச்சிருக்கான்னு கேட்டா தேட வேண்டியதுதான், எங்க அடிச்சிருக்கான்னு கூட ஞாபகம் இருக்காது. ஆனா யாராவது மனசால ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது என்னைக்கு சொன்னா, எத்தனை நாளைக்கு சொன்னா, எப்போ சொன்னா, எவ்வளவு வாட்டி சொன்னா ஞாபகம் இருக்கும். இப்ப 111வது நாம என்ன சொன்னேன் பாருங்க, அது யாரோ அப்படி கொஞ்சம் இப்போ ஞாபகமா அமோகமா ஞாபகம் இருக்கும். நாளைக்கு சொல்லும் போது கொஞ்சம் மறக்கும்.
ஏன்னா we choose to forget this, but we choose not to forget which has hurt us. சில பேர் என்னன்னா அதையே ப்ரூட் பண்ணிட்டு இருப்பா, என்ன இப்படி பண்ணிவிட்டாரே, என்ன இப்படி பண்ணிவிட்டாரே. அதனால கையால் அடிச்சா கூட அதை தாங்க முடியும், வாயால் அடிச்சா தாங்க முடியாது. அதனால்தான் வள்ளுவருடைய குறளை பாருங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும். தீயினால சுடுவது புண், அது உள்ளாரும்னா என்ன, வெளியிலையும் ஆறும் உள்ளியும் ஆறும். ஆறாதே நாவினால் சுட்ட வடு. நாவால் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது ஸ்கார் மாதிரி ஆயிடுமா. நமக்குலாம் ஸ்கூல்ல கேட்பா விச் ஆர் யுவர் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ்னு. ஸ்கார் ஆயிடுமா, மனசுல வார்த்தை சொல்லிட்டா கூட ஸ்காரா. அதனால மனசால யாரெல்லாம் கஷ்டப்படுறாளோ அந்த மென்டல் ஆகனிலேருந்து ஒரு செகண்ட் நமக்கு ரிலீஃப் வேணும்னா இந்த பெருமாள் விஷாகிருதின்னு சொல்லுங்க. பிகாஸ் திஸ் நேம் indicates that the Lord is the one who cools his devotees by his mere glance. அவருடைய கண் பார்வை ஒன்னே போருமா. ஒரு மாடு கண்ணுக்குட்டி எங்க தொலைஞ்சு கொடுத்து கண்ணுக்குட்டி அழுதுண்டே வருது, அந்த மாடை பார்த்த உடனே அதுக்கு சுரக்கிற மாதிரி இருக்குமா. அதனாலதான் எருமையை பத்தி ஆண்டாள் சொல்றா, கனைத்திலங் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே. அது பார்க்க கூட வேண்டாமா, நினைச்சுட்டா கூட போருமா. அதனால விஷாகிருதின்னு பேர் பெருமாளுக்கு. அந்த விஷாகிருதிங்கிற நாமத்தை சொல்லுவோம். விஷாகிருதயே நமஹ, விஷாகிருதயே நமஹ, விஷாகிருதயே நமஹ. பெருமாள் அவருக்கு நிறைய பத்னிகள். இதெல்லாம் உங்க பேரன் பேத்தி கேட்கும், வை பாட்டி கிருஷ்ணா இஸ் ஒன்லி ஹேவிங் சோ மெனி வைஃப்ஸ் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, he was capable of managing. அதுதான் சிம்பிளஸ்ட் ஆன்சர். அது ஒத்துண்டு போகும். பகவான கேள்வி கேட்கப்படாது, சாமி கண்ணை குத்தம்லாம் சொல்லிவிட்டா அதுக்கு நம்பிக்கையே போயிடுறது. அதனால தான் அப்புறம் அது வந்து நேற்று முந்தா நேற்று கொடி பிடிச்சா மாதிரி உட்காந்து டெல்லியில் போய் கொடி பிடிக்கிறது. அதனால அந்த கஷ்டங்கள்லாம் வேண்டான்னா சொல்லிவிடுங்க. அவரால் கேப்பபிலிட்டி இருந்ததுப்பா, நம்ம தாத்தா மாதிரி இல்லை, அவர் கேப்பபிளாக இருந்தார். அதனால நிறைய பத்னிகள். சிம்பிளாக சொல்லி முடிச்சிருங்கோ. இது சொன்னால் அது ஒத்துக்கும், ஐயோ தாத்தா அம்மாவுக்கு கிருஷ்ணர் சமத்துன்னு ஒத்துக்கும். அதாவது தேவையில்லைய பக்தி தானே. அதனால நிறைய பத்னிகள். அதில் ஒரு பத்னி ருக்மிணி. ருக்மிணிக்கு பிறந்த பிள்ளை பேர் என்ன? பிரத்யும்னன். பிரத்யும்னன் எங்க சேவிச்சேள்? உள்ள பாருங்க, ஆந்தனையும் கை காட்டி உள்ள கை காமிச்சாச்சு. அனிருத்தனை சேவிச்சேள். பிரத்யும்னன். பிரத்யும்னன் பிள்ளை யாரு? அனிருத்தன். அனிருத்தனுடைய வைஃப் பேர் என்ன? உஷா. எல்லாம் பாருங்க, எல்லாம் இப்ப பாகவதம் கை டிப்ஸ்ல இருக்கு. பயமா இருக்கு உங்க இதுக்கு உபன்யாசம் பண்றதுக்கு. இப்போ கிருஷ்ணருக்கு ஜாம்பவான் ஒரு மாமனார் இருந்தார். கேள்விப்பட்டிருக்கா? ஜாம்பவான் ராமாயணத்துல வருவார், ஒரு கரடி, பேர். அது என்ன, ரெவனண்டா? அது என்ன படம்? ரெவனண்ட். பேர் வச்சுதானே எடுத்திருக்கான், கரடி. அந்த கரடி தான் அவருடைய மாமனார். யோசிச்சு பாருங்களேன். இப்போ கிருஷ்ணர் யாருக்காவது இன்ட்ரடியூஸ் பண்ணும், ஒரு கரடி வருது, இவர் தான் சுவாமி எங்க மாமனார். தமிழ்நாட்டில் கரடினா வேற ஒருத்தர் இருக்கார், அது இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் சொல்லிவிடாதீங்க, யூடியூப்ல உட்காந்து இருக்கு, போயிட்டு இருக்கு. அதனால கரடி ஜாம்பவான். ஜாம்பவானுடைய பெண் பேர் என்ன? இப்போ உங்க பேரன் கேட்கும், ஏன் பாட்டி கரடியவா கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிட்டார்? கரெக்டா கேள்வி கேட்கறது? நன்னா யோசிங்கோ. ஜாம்பவான் காட்டில் இருக்கும்போது ஒரு அனாதையாக ஒரு பெண் இருந்தாள், அவளை தத்த எடுத்துட்டார் ஜாம்பவான். அவர் சூப்பர் பேர், சூப்பர்மேன் மாதிரி சூப்பர் பேர். கொஞ்சம் நன்னா ஆக்ஷன்ஸ்லாம், அவர் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் பேர். அந்த பேர் வந்து ஒரு பெண்ணை தத்தெடுத்துட்டார். ஜாம்பவான் பெண்ணானபடியால் அவளுக்கு ஜாம்பவதின்னு பேர். அதனால ஜாம்பவதி கிருஷ்ணன் யாரு? கிருஷ்ணருடைய ஒய்ஃப். அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எப்படி போடுவோம்? மிஸ்ஸஸ் ஜாம்பவதி கிருஷ்ணன் அப்படின்னு போடுவோம். அவளுக்கு ஒரு பிள்ளை வேணும்னு ஆசை. கிருஷ்ணர் ஏற்கனவே சிவபெருமானுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கார். நான் உங்ககிட்ட வரம் கேட்பேன்னு ஒரு வரம் கொடுத்துருக்கார். சிவபெருமானுக்கு ஒரு ஆசை, என்னையா நீ வரமே கேட்க மாட்டேங்கிறீ, வரதராஜன் உங்க கொண்டு பேர் இருந்தா, ஐ வாண்ட் டு கிவ் யூ அ வரம். இப்போ என்ன ஆகிடும்னா, அம்மாவே குழந்தைக்கு ஏதாவது கொடுத்துட்டு இருப்போம். அப்போ குழந்தை ஒரு நாள் சொல்லுவோம், அம்மா போரும்மா, நான் ஏதாவது உனக்கு ஒரு நாள் பண்ணணும்மா. சிவபெருமான் கேட்டார். அப்போ பெருமாள் சொன்னார், கவலைப்படாத, கிருஷ்ணாவதாரத்தில் உனக்கு ஒரு வரம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டும். ஜாம்பவதி குழந்தை வேணும், லெட்டஸ் வாக் டு கைலாசம்னு தர்மோத்தர புராணத்தில் ஒரு சரித்திரம் சொல்றா. பெருமாள் கிருஷ்ணனும்
ஜாம்பவதியும் கைலாச யாத்ரா இதீமிவ, கைலாச யாத்திரை பண்ணாலாம். அப்போ சிவபெருமான் சொன்னார், டோன்ட் வரி, when you go back நீ கேரிங்காக இருப்ப, கமலா செல்வராஜ் கிட்ட அப்பாயின்மெண்ட் வச்சுக்கோ சொல்லி அனுப்பிச்சு விட்டார். பூமிக்கு வந்தா ஜாம்பவதி பிரெக்னென்ட் ஆயிட்டா, குழந்தை பிறந்தது. சம்புவின் அனுகிரகத்தால் பிறந்ததால் ஷாம்பன் அவனுக்கு பேர் வச்சா. ஷாம்பன் ரொம்ப அட்டூழியம் பண்ணும், ரொம்ப மிஸ்டீவியஸ் சைல்டு. அது அதை பாவம் திருக்காட்டுப்பள்ளிக்கு அனுப்பலான்னு வச்சா. திருக்காட்டுப்பள்ளினா கேள்விப்பட்டிருக்கா? ஜெயில் ஸ்கூல்னு அர்த்தம் அந்த காலத்தில். திருக்காட்டுப்பள்ளிக்கு அனுப்பலாம்னு நினைச்சா. அது ஒன்றும் அனுப்புறாப்புல தெரியல, ரொம்ப அட்டூழியம் பண்ணும். அது ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு வாட்டி சேர்ந்து ஒரு மரத்துக்கு கீழே ரிஷிகள்லாம் உட்காந்துட்டு இருக்கா. இந்த ரிஷிகள்லாம் அந்த காலத்தில் ஜோசியம், இப்போ யாராவது ஜோசியம் பார்க்குறான்னு நம்ம குரூப்பில் மட்டும் சொல்லிவிடாதீங்க. எல்லா ஜாதக கட்டாக வரும், கை பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, கல்லை வாங்குறது, பேரை மாற்றுறது, இந்த பாமிஸ்ட்ரி, நேமாலஜி, ஜெமாலஜி, இந்தாலஜி, அந்தாலஜிலாம் சொல்லிவிட்டேன்னா மாட்டிப்பேள். இந்த மாதிரி கொஞ்சம் மோட்சத்துக்கு வந்துருங்கோ. யாரும் கேட்கவே மாட்டா. சுவாமி மோட்சத்துக்கு வழின்னு சொல்லி யாராவது சொல்கிறாடோ கேட்கவே மாட்டா. இந்த ஜெமாலஜியில் கேட்பா. அதனால இந்த ரிஷிகள்லாம் கையை பார்த்துட்டு குறி சொல்லுவா. என்ன நம்ம ஊரில் ஜக்கம்மாவா, ஜக்கம்மா தானே சொல்லுவா. அந்த மாதிரி ரிஷிகள் ஏதோ சொல்லுவா. இந்த ஷாம்பன் என்ன பண்ணி விடுத்து, ஃப்ரெண்ட்ஸ், அதோட ஃப்ரெண்ட்ஸ் பிச்சுமணி, ராஜாமணி, இவாளோடலாம் அது போயிடுது. போன உடனே இது ஒரு பெண் வேடம் தரிச்சுன்னு போயிருக்கு. டிஸ்கைஸ் ஆஃப் அ விமன் போயிருக்கு. கர்ப்பத்தில் ஒரு இரும்பால் செய்யப்பட்ட ஒரு கட்டையை வச்சுன்னு போயிருக்கு. கர்ப்பவதின்னு காமிக்கிறாப்புல. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ராஜாமணி, பிச்சுமணிலாம் கேட்குறா, ரிஷிகளே இந்த பெண்மணிக்கு எந்த குழந்தை பிறக்கும் சொல்லுங்கள். ரிஷிகள் கண்ணை மூடினா. அவளுக்கு எக்ஸ்ரே கண்ணு, எக்ஸ்ரே ஐஸ். எக்ஸ்ரே பண்ணி பார்த்தா இது வயிற்றுக்குள்ள இருக்கிறது இரும்புன்னு தெரியுது. அவ சொல்றா, இரும்பு குழந்தை பிறக்கும். இரும்பு குழந்தையா? ஹஹா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. பார்த்தா சாம்பன் வந்து இவாளை ஏமாத்திருக்கான். அப்போ ரிஷிகள் சொல்றா, இந்த இரும்பே உங்கள் குலத்துக்கு நாசத்தை விளைவிக்கும். அப்போ இவாளுக்கெல்லாம் பயம். ஷாம்பனை தனி ரெசார்ட்டுக்கு கூட்டுன்னு போயிடுறான். ஆதர்ஷ் ரெசார்ட் கேள்விப்பட்டிருக்கா? வர வழியில பார்த்தோம். ஆதர்ஷ் ரெசார்ட்டுக்கு கூட்டுன்னு போறான். 9 மாசம் ஆனோடனே டெலிவரி ஆகுது. என்ன ஒரு அயன் கட்டை. உடனே யாஹூ, ரெட்டிஃப்லாம் வந்து போட்டோ எடுத்துக்கிறான். மேஸ், அயன் மேஸ் பாண்ட் டு அ லேடி அப்படின்னு எடுக்கிறான். அந்த இரும்பு கட்டை பிறந்துருந்து அந்த இரும்பு கட்டையை துண்டு துண்டு துண்டா போட்டு இந்த அரபிக்கடல்ல போடுறான். அரபிக்கடலோரம் ஒரு அழகை கண்டேனே, இல்லை இந்த இடத்துல இரும்பை கண்டேனே அப்படின்னு போட்டுருக்கான். பீஸ் பீஸ் பீஸா போட்டு அதெல்லாம் அந்த அலையில ஃப்ளோட் ஆகுது. ஃப்ளோட் ஆகி ஃப்ளோட் ஆகி ஃப்ளோட் ஆகி இப்போ இந்த எப்போவாது என்ன பண்ணிடுவான், இந்த ஆயில் ஸ்லீக்குன்னு இருக்கும். அதாவது இந்த ஷிப்பிலெல்லாம் ஆயில் கொண்டு வரான் பாருங்க. அப்போ என்ன ஆகிடும், ஆயில்லாம் கவுந்து போடும். அப்போ தண்ணி மேலே மிதந்து 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 இந்த மேன்க்ரோவ்ஸ் கிட்டெல்லாம் வந்துடும். எதுக்கிட்ட பற்று இருக்கோ அதுக்கிட்ட வந்துடும். இந்த அயன் பீசஸ்லாம் ஃப்ளோட் ஆகி ஒரு வில்லேஜில் போய் டெபாசிட் ஆகுது. அந்த ஊரை சேர்ந்த ஒரு வேடுவன் என்ன பண்ணுறான், அந்த இரும்பெல்லாம் எடுத்துட்டு ஒன்றா சேர்த்து ஜெல் பண்ணி, ஏன்னா அதெல்லாம் காமன் எலிமெண்ட் தானே, நீங்கள் காமன் எலிமெண்ட் எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு ஆரோ பண்ணுறான், இரும்பில் ஆரோ. அவன் எடுத்துட்டு காட்டுக்கு வரான். இது ஒரு பக்கம் எடுத்தா, இது எபிசோட் நம்பர் 1. எபிசோட் நம்பர் 2 கிருஷ்ணர் என்ன பண்றார், மகாபாரத யுத்தமான உடனே காந்தாரி கக்ஷத்துக்கு போறார். ஏற்கனவே திருத்ராஷ்டிர கக்ஷத்துக்கு போயிட்டார். திருத்ராஷ்டிரனுக்கு உள்ளுக்குள்ள வெறுப்பு. என் குழந்தை துரியோதனன் சமத்து குட்டி, ராஜா குட்டி, செல்ல குட்டியை போட்டு இந்த பீமன் கொன்னுட்டானே. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே. அதனால எவ்வளவு அசடு பேர்வழியை பெற்றிருந்தாலும் அவருக்கு தம் பிள்ளை சமத்து தான். கொன்னுட்டானே இந்த பீமன், பீமன் மேல ஒரு வெறுப்பு. கிருஷ்ணர் பார்த்தார், சாமர்த்தியமா என்ன பண்ணிட்டார், பீமர் மாதிரியே ஒரு சிலையை பண்ணி வச்சார். பீமா வாயிங்கேங்கிறார் திருத்ராஷ்டன். அவருக்கு இருக்கக்கூடிய புத்திர சோகத்துல கட்டி பிடிச்சுட்டார்னா பீமனை நொறுக்கி விடுவார். கிருஷ்ணர் என்ன பண்ணார், அந்த இடத்த சிலையை கொண்டு நிறுத்தி வச்சார். கட்டி கோன்னார். கட்டின்றார் திருத்ராஷ்டன். சுக்கு நூறு ஆயிடுச்சு. கோபமெல்லாம் அடங்கி எடுத்து. அப்பதான் கிருஷ்ணர் சொல்றார், நீ நொறுக்கினது சிலையை பீமனை அல்ல. அதனால தானே சொன்னேன், பஞ்சவரை பல வகையில் பார்த்தார் வந்தார். சம்பந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் யார் அவர்? அமோகா. பாருங்க, இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 27 நிமிஷம் 30 வினாடிக்கு முன்னாடி அந்த நாமாவை சொன்னேன். அதனால கிருஷ்ணர் இப்படி பண்ணாரா, திருத்ராஷ்டிரன் உடைய ரூம்ல ஆயிடுது. இப்போ காந்தாரி ரூமுக்கு போறார்.
காந்தாரிக்கு உள்ளுக்குள்ள அவளும் எவ்வளவோ துரியோதனனை ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்தா, கண்ணெல்லாம் திறந்து அவனுக்கு கவச்சமெல்லாம் போட்டு பார்த்தா. கிருஷ்ணர் அதுக்குள்ள ஒரு வாழலைய வச்சு தொடைய மறைச்சு போடுறாரு, என்னென்னவோ அவரும் பண்றாரு இவளும் பண்றா. அவ என்ன பண்றா, கிருஷ்ணர் வந்த உடனே கிருஷ்ணர் சொல்றார், அம்மா உங்க 100 பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள். அப்போ அந்த கண் பட்டி இருக்கு இல்லையா, அந்த கண் நுனியிலேந்து கீழே பார்க்கறா, பெருமாளுடைய பாதங்கள் தெரியுது. அந்த புத்திர சோகத்துல அந்த பார்வையால எரிச்சுடுறா பெருமாள் பாதத்தை. ஏன் சுவாமி, பெருமாளே கருப்பாச்சே, எரிச்சா எப்படி தெரியும்? இந்த கத்திரிக்காயில நம்ம சுட்ட கத்திரிக்காய்னு ஒண்ணு பண்ணுவோம் இல்லையா, அதை நல்லா அஷடு மாதிரி பண்ணி அதை நல்லா நெருப்புல வச்சு அது கண்ணங்கரையில மூலவ மூர்த்தி மாதிரி ஆகி அதை பிரிச்சு எடுப்போம். பெருமாள் திருவடியே கருப்பா தானே இருக்கும்னு கேட்டா, பெருமாள் திருவடி கிட்ட வரும்போது கொஞ்சம் தாமரை கலர் வந்துருமோ, தாமரை பாதம் தானே அவருக்கு, அதனால கொஞ்சம் ரெட்னஸ் அப்படி கொஞ்சம் கால்க்கு வருமா. இப்போ ஃபுல்லா எரிச்சுடுறா, கம்ப்ளீட் ஜெட் பிளாக் ஆயிடுறது. கருப்புலயே 2 கருப்பு உண்டு. ஏன்னா அவர் கருப்பான்னு கேட்டா கருப்பு, அது ஒரு கருப்பு. ஏன்னா அவர் கருப்பான்னு கேட்டா கருப்பு அப்படின்னு சொல்றோம் பாருங்க, இது 2வது லெவல். கருப்புலயே டிகிரி 1 டிகிரி 2 இருக்கு. பெருமாளுடைய காலு கருத்து போயிடுறது, கண்ணங்கரையில் ஆயிடுறது. எபிசோட் 2. இப்போ எபிசோட் 3. அந்த கருத்த பாதங்களோடு கூடிய பகவான் காட்டுக்கு ஒரு வாட்டி வர, மரத்துக்கு கீழே கொஞ்சம் கால் மேல கால் வச்சுன்னு ரெஸ்ட் எடுத்துக்கிறார். அவர் ஃப்ளெக்சிபிளா இருக்கு பாருங்க, அவர் அவ்வளவு வயசு, 120 வயசுலையும் காலெல்லாம் மடக்கி போட முடியுது. இப்பவே நமக்கு கொஞ்சம் சொல்றவருக்கும் கஷ்டமா இருக்கு, கேட்கறவாளுக்கும் கஷ்டமா இருக்கு. இப்படி மாத்துவா அப்படி மாத்துவா, கால் இப்படி போகும் அப்படி போகும், உடம்பாடும் காலாடும் நெஞ்சழியும் கண்சுழலும் கண்மோவும். அப்படியே நிருசிம்மன் மேல சாஞ்சின்னா நன்னா இருக்கும் தோன்றது. ஏன் நிருசிம்மன்கிற, இதுக்குள்ள நிருசிம்மன் இருக்காரு, இப்போ முன்னாடி வந்துருவா பாருங்க. அதனால பெருமாளுடைய பாதத்தால் இப்படி சாட்சி வச்சுக்கிறார். வேடுவன் எந்த இரும்பு குலநாசத்தை விளைவிக்குமோ அந்த இரும்பையால் செய்யப்பட்ட ஒரு அம்பை எடுத்துட்டு வரான். தூரக்கேந்து பார்க்கறான், இலைகளுக்கு நடுவுல 2 கால் தெரியுது. மான் காலோ, அந்த மானை பாருங்கள் மயக்கம்னு மான் கால் மேல இந்த அம்பை அடிச்சுடுறான். அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம சேவிக்க போறோம் சாயங்காலம். பிரபாசம்னு பேர் அந்த இடத்துக்கு, பிரபாச தீர்த்தம். அதுக்கு இப்போ இவாள்லாம் வீராவல்னு ஒரு இடம் சொல்றா இல்லையா. வீராவல் எப்படி கர்ம பூமிக்கு துவாரகா துவாரமோ, கேட்வே ஆஃப் இந்தியாங்கிறது பாம்பே கிடையாது. நேச்சுரலி நம்ம சாஸ்திரப்படி பார்த்தா துவாரகா தான், அதுதான் துவாரம். தமிழகத்துக்கும் ಕರ್ನಾಟಕಕ್ಕೂ இருக்கக்கூடிய ದ್ವಾರಂ தான் ಬಾಗಿಲು. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಬಾಗಿಲು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಡೋರ್. மூல பாகிலு, மூலம், இதுதான் ஒரிஜினல் பாகிலு. அதுக்கு தான் மூல பாகிலுக்கு தான் முல்பாகல்னு பேர். இன்னைக்கு மூல பாகிலு, அந்த இடத்துல மூல பாகிலு முல்பாகல், இந்த இடத்துல துவாரகா. வீராவல்ங்கிற பிரபாச தீர்த்தத்துக்கிட்ட தான் பகவான் வந்து இருக்கார். அவர் தன்னடி சோதிக்கு போயிருக்கார். அங்கேருந்து வைகுண்டத்துக்கு போன பர்மனண்டா இருந்திருந்தா கஷ்டமாச்சே. அதனால அப்போ ஒரு துரியோதனன் இருந்தார், இப்போ எவ்வளவு துரியோதனர்கள் இருக்கா. அதனால பெருமாள் இருக்கிறது கஷ்டம். முக்தியை அடைந்த துவாரகா முக்தி துவாரகா. இன்னைக்கு கார்த்தால சேவிச்ச துவாரகா டாக்கூர் துவாரகா, ராத்திரி சேவிக்க போகக்கூடிய துவாரகா முக்தி துவாரகா, பிரபாச தீர்த்தம். பெருமாள் எவன் ஒருவன் இதை பண்ணின உடனே, அதாவது அவர் முக்திக்கு போகும்போது உத்தவர் வந்து அழுதாராம். ஐயோ கிருஷ்ணா, நீ இல்லாம நான் எப்படி கிருஷ்ணா இருப்பேன் அப்படின்னு அழுதாராம். அழுத உடனே பெருமாள் அழுகையை தொடச்சு விட்டாராம். சொன்னாராம், அழாத உத்தவா, நான் ஆராதனம் பண்ண ஒரு விக்கிரகம் நம்ம ஊர்ல இருக்கு, அரண்மனைக்கு போ, அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு நல்ல இடத்துல ஸ்தாபனம் பண்ணுன்னாராம். உத்தவர் குருவிக்கும் வாயுவையும் கூட்டு சொன்னாராம், எனக்கு வயசாயிடுச்சு சுவாமி, ஐ கேனாட் கேரி திஸ் விக்கிரகம், அதனால வாயு தூக்கின்னு போட்டோம், குரு கைடு பண்ணட்டும். ஏன்னா குருங்கிறவர் கைட் பண்றவர் தானே, கைடு ஒருத்தர் இருக்கட்டும், கேரியர் ஒருத்தர் இருக்கட்டும் அப்படின்னு தேடிண்டே போச்சா. எல்லா பக்கமும் ப்ராப்பர்ட்டிஸ் நாட் ஃபார் சேல் போட்டு வச்சிருக்கா. ஒரே ஒரு இடத்துல அப்பதான் பரசுராமர் ஒரு க்ஷேத்திரத்தை ரீக்ளைம் பண்ணியிருக்கார். பாம்பேல எல்லாம் பேண்ட்ரா ரீக்ளைமேஷன் ஒரு இடம் இருக்கும், சமுத்திரத்தை நிலமாக்குவா. ஃபர்ஸ்ட் ரீக்ளைம்டு லேண்ட் வந்து கேரளா தான். அது சமுத்திரத்துல இருந்த பூமியை ரீக்ளைம் பண்ணியிருக்கார் நம்ம பரசுராமர். அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் சேல், லேண்ட் வாங்கினால் 1 சவரன் கோல்டு காயின் கொடுக்கப்படும். பக்கத்திலேயே அருகிலேயே ஹாஸ்பிட்டல் உண்டு அப்படின்லாம் தானே இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்றா. அங்க மம்மி ஊருங்கிற இடத்துக்கு போனா சிவபெருமான் சொன்ன, கவலைப்படாத, இந்த இடத்துல இடம் கொடுக்குறேன்னு அந்த பெருமாளுக்கு இடம் கொடுத்தார். அதுக்கு தான் குரு வாயூர்னு பேர்.
அந்த குருவாயூர் ஸ்தலத்துல வச்சாரா. அப்போ உத்தவருக்கு கண்லேருந்து ஜலம் வந்துதான். என்ன சுவாமி இவர் எப்ப பார்த்தாலும் அழறார். அப்ப கிருஷ்ணர் பரமஹம்சர்னா அழறார். அப்போ துக்க கண்ணீர். இப்ப அதே பெருமாளை இன்னும் ரொம்ப அழகா, ஏன்னா பட்டத்ரியில் எடுக்கிறார். சாந்திரானந்தாவபோதாத்மகமனுபமிதம் காலதேசாபதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குரு பவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். அந்த கிருஷ்ணர், நிஜமான கிருஷ்ணர் கூட இவ்வளவு அழகா இருந்திருப்பாரான்னு தெரியல. குருவாயூர் கிருஷ்ணரை பார்த்தா, அந்த விக்கிரகத்தை பார்த்தா உத்தவரை அழுதாராம். கிருஷ்ணா நீ கிளம்பிட்டியே நினைச்சு அழுதேன், அப்போ துக்க கண்ணீர். இப்போ நீ பேர்பட்ட அழகோடு இந்த குருவாயூர்ல காட்சி கொடுக்கிறியே, இதை விட ஒரு அழகு உண்டான்னு ஆனந்த கண்ணீர் விட்டாராம். எவன் ஒருவன் தன் பக்தர்களின் கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீரை வர வைக்கின்றானோ அவனுக்கு 115வது நாமா ருத்ரஹான்னு பேர். இப்ப ருத்ரஹா, ருத்ரஹாக்கு இப்ப அர்த்தம் சொல்றேன் பாருங்க. இதுதான் கடைசி நாமா, அப்புறம் சாப்பிடலாம், கவலைப்படாது. ஏவம் வித ரூப விவித சேஷ்டித திருத ஹிருதயானு சானந்த பாஷ்பானு குருவன்னு ரோதயதி இதி ருத்ரஹா. இப்படிப்பட்ட திவ்ய ரூபத்தாலும் செயல்களாலும் பக்தர்களை நெஞ்சுருகி ஆனந்த கண்ணீர் பெருகி அழச் செய்பவன் ருத்ரன். அதனால இன்னைக்கு பெருமாள் சம்பந்தத்தோடு சொல்லியிருக்கோம். துவாரகானாலே மீராவுடைய சரித்திரம் ஞாபகத்துக்கு வரணும். அதனால ஒரு ஒரு உபன்யாசத்துலையும் ஒரு ஒரு மீரா பஜன் அடியன் பாடுறேன். பாட்டினுடைய அர்த்தத்தை சேவிங்கோ. ரொம்ப பாடுறவர் எம்எஸ் பாடி பாடல, எம்எல்வி மாதிரி பாடல எல்லாம் சொல்லாதீங்க. இதை சாதாரணமாக தான் பாட முடியும். அடியெல்லாம் கிட்டத்தட்ட அவுரங்கசீப் பேரன் தான். அதனால கொஞ்சம் சுமாராக தான் பாடுவேன். வார்த்தையை கவனிங்க போகிறோம். प्यारे दर्शन दीजो तुम बिन रहो न जाए जल बिन कमल चंद बिन रजनी जल बिन कमल चंद बिन रजनी ऐसे तुम देखो बिन सजनी आकुल व्याकुल फिरूं रैन दिन बिरह कले जो खाए तुम बिन रहो न जाए तुम बिन रहो न जाए दिवसन भूख नींद नहीं रहना दिवसन भूख नींद नहीं रहना मुख सुखत तन आवे बहना कहाँ कहूँ कछु कहत ना वे मिल कर तपन बुझाओ क्यों तरसाओ अंतर्यामी आय मिलो कृपा कर स्वामी मीरा दासी जन्म जन्म की मीरा दासी जन्म जन्म की पड़ी तिहारो पास அப்படின்னு இந்த பஜன் பாடியிருக்கா. ஒரு ஒரு பஜன்லையும் மீரா அந்த துவாரகாதீசன் மேல உருகியிருக்கா. ஒரு ஒரு உபன்யாசத்துலையும் ஆன வரைக்கும் ஒரு ஒரு பஜனா பாடின்னு வரேன். ஏன்னா கொஞ்சம் நமக்கு ரீஜனல் ஃப்ளேவரும் இருக்கணும் இல்லையா. ஆழ்வார் பாசுரத்தையே சொல்லிட்டு இருந்தா எப்படி, அதனால் கொஞ்சம் ரீஜனல் ஃப்ளேவரும் இருக்கணும். 5 நாமங்கள் சேவிச்சிருக்கோம். 5வது நாமா ருத்ராய நமஹா ருத்ராய நமஹா
ருத்ராய நமஹ. ஒன்றும் ரெண்டாவது ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். சாப்பிட போங்கோ. சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ஷாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.